உலகம் முழுவதும் ரசிகர்கள் கூலி படத்தை பார்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். கேரளாவில் முன்பதிவிலேயே இப்படம் 1 கோடி வசூலித்திருக்கிறது. மோகன்லாலின் எம்புரான் படத்திற்கு நிகராக முன்பதிவுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. கேரளாவில் மட்டும் இப்படம் 100 கோடி ரூபாய் வசூலிக்கும் என சொல்கிறார்கள். அதே போல கர்நாடகாவிலும் பல நாட்களுக்கும் எல்லா காட்சிகளும் புக் செய்யப்பட்டு இருக்கிறது. தமிழகத்திலும் 5 நாட்களுக்கு மேல் எல்லா காட்சிகளும் புக் செய்யப்பட்டு இருக்கிறது. கூலி படத்திற்கு விமர்சனங்களும் பாசிட்டிவாகவே வருவதால் வசூலில் புதிய சரித்திரம் படைக்கும் என கூறி வருகின்றனர். இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் முன்பதிவில் கூலி சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. வட அமெரிக்காவில் 2 மில்லியன் டிக்கெட்டுகளும் மேல் விற்பனையாகி பெரும் சாதனையை கூலி நிகழ்த்தி இருக்கிறது. இதுவரை எந்த தமிழ் சினிமாவிற்கும் இப்படி ஒரு வரவேற்பு கிடைத்ததில்லை. தற்போது கூலி படத்தை பார்த்த ரஜினிகாந்த் மனைவி லதா ரஜினிகாந்த் சொன்ன விஷயம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது ரஜினியின் டாப் படங்களில் கூலியும் ஒன்றாக இருக்கும் என லதா தெரிவித்துள்ளார். துணை முதல்வரான பிறகு மக்கள் சேவையில் பிஸியாக இருப்பதால் புது படங்களை விமர்சனம் செய்து ட்வீட் போடுவதை நிறுத்திவிட்டார் உதயநிதி ஸ்டாலின். கூலி படத்திற்கும் ட்வீட் வராது என்று நினைத்த நிலையில் அவர் ரஜினி படம் பற்றி கருத்து தெரிவிக்கவே சினிமா ரசிகர்கள் குஷியாகிவிட்டார்கள். ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி அவருக்கு பாராட்டு தெரிவித்திருந்தார் உதயநிதி ஸ்டாலின். மேலும் தான் கூலி படம் பார்த்ததாகவும் அது அனைவரையும் கவரும் வகையில் மாஸ் என்டர்டெய்னராக இருப்பதாகவும் தன் ட்வீட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதே போல விஜய் குடும்பத்தினருக்கும் கூலி ஸ்பெஷல் ஷோவை போட்டு காண்பித்துள்ளார் லோகேஷ். விஜயுடன் தொடர்ந்து 2 படங்களை இயக்கி இருக்கிறார். இருவரும் நல்ல நட்புடன் இருந்து வருகிறார்கள். லோகேஷின் வளர்ச்சிக்கும் விஜயும் முக்கிய காரணம். விஜயுடன் கூட்டணி வைத்த பிறகு முன்னணி இயக்குநராக இடம் பிடித்தவர் லோகேஷ். தற்போது கூலி படத்தை பார்த்த லோகேஷிற்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் விஜய் வாழ்த்து கூறியிருக்கிறார். மேலும் சங்கீதா விஜயும் படக்குழுவை பாராட்டி பேசி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. கூலி படம் தமிழ் சினிமாவில் புதிய வசூல் சாதனையை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.